அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 3. இம்ரானின் குடும்பத்தினர். ஆலி இம்ரான். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அலிஃப் லாம் மீம். கடவுள், அவரை தவிர வேறு தெய்வமில்லை. ஜீவித்திருப்பவர், நிலைத்திருப்பவர். அவர் எல்லா வேதங்களையும் உறுதிப்படுத்துகின்ற இந்த வேதத்தை சத்தியத்துடன் உங்களுக்கு இறக்கி அனுப்பினார். மேலும் அவர் தோரா மற்றும் சுவிசேஷத்தை இறக்கி அனுப்பினார், இதற்கு முன்னர் மக்களை வழிநடத்துவதற்கு. மேலும் அவர் சட்ட புத்தகத்தை இறக்கி அனுப்பினார். எவர்கள் கடவுளுடைய வெளிப்பாடுகளின் மீது நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றார்களோ அவர்கள் கடுமையான தண்டனை அடைகின்றார்கள். கடவுள் சர்வ வல்லமையுடையவராகவும் பழிதீர்ப்பவராகவும் இருக்கின்றார். பூமியின் மீதோ அல்லது வானத்திலோ கடவுளிடமிருந்து மறைக்கப்பட்டதாக எதுவும் இல்லை. அவர்தான் கருவறைகளில் தான் நாடுகின்றவாறு உங்களை வடிவமைக்கின்றார். அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. சர்வ வல்லமையுடையவர், ஞானமிக்கவர். வேதத்தின் சாராம்சத்தை அமைக்கின்ற நேரடியான வசனங்கள், அத்துடன் பல பொருள் தருகின்ற அல்லது உருவக வசனங்கள் கொண்டதாக இந்த வேதத்தை உங்களுக்கு அவர் இறக்கி அனுப்பினார். எவர்கள் தங்களுடைய இதயங்களில் சந்தேகங்களை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கும் மேலும் குறிப்பிட்ட ஓர் அர்த்தத்தை வெளிக்கொண்டு வருவதற்கும் பல பொருள் தருகின்ற வசனங்களை பின்தொடர்ந்து செல்வார்கள். கடவுள் மற்றும் அறிவில் நன்கு உறுதியானவர்கள் தவிர வேறெவரும் அவற்றின் உண்மையான விளக்கத்தை அறிவதில்லை. அவர்கள், நாங்கள் இதன் மீது நம்பிக்கை கொள்கின்றோம், இதிலுள்ள அனைத்தும் எங்களுடைய இரட்சகரிடமிருந்தே வருகின்றது என்று கூறுகின்றார்கள். எவர்கள் அறிவு திறன் உடையவர்களோ அவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். எங்களுடைய இரட்சகரே, இப்பொழுது எங்களை நீர் வழிநடத்திவிட்டீர். எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். உம்முடைய கருணையை கொண்டு எங்கள் மீது பொழிவீராக. நீரே கொடையாளியாக இருக்கின்றீர். எங்களுடைய இரட்சகரே, தவிர்த்துவிட இயலாததாக இருக்கின்ற ஒரு நாள் அன்று மக்களை நீர் நிச்சயமாக ஒன்று கூட்டுவீர். கடவுள் ஒருபோதும் வாக்குறுதியை முறிப்பதில்லை. எவர்கள் நம்ப மறுக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய பணத்தினாலோ அன்றி தங்களுடைய பிள்ளைகளினாலோ கடவுளுக்கு எதிராக ஒருபோதும் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அவர்கள் நரகத்திற்கான எரிபொருளாக இருப்பார்கள். ஃபேரோவுடைய சமூகத்தார் மற்றும் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களைப் போல அவர்கள் நம்முடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுத்தார்கள். மேலும் அதன் விளைவாக அவர்களுடைய பாவங்களுக்காக கடவுள் அவர்களை தண்டித்தார். கடவுள் தண்டனையை நிறைவேற்றுவதில் கண்டிப்பானவராக இருக்கின்றார். எவர்கள் நம்ப மறுக்கின்றார்களோ அவர்களிடம், நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள், பின்னர் நரகத்தில் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள், என்ன ஒரு துன்பகரமான வசிப்பிடம் என்று கூறுவீராக. மோதிக்கொண்ட 2 படைகளின் மூலம் ஓர் உதாரணம் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு படை கடவுளின் நிமித்தம் சண்டையிட்டு கொண்டிருந்தது, அதே சமயம் மற்றொன்று நம்ப மறுத்து கொண்டிருந்தது. அவர்கள் தங்களுடைய சொந்த கண்களால் அவர்கள் 2 மடங்கு அதிகமாக இருந்ததை கண்டார்கள். கடவுள் தான் நாடுகின்ற ஒருவருக்கும் அவருடைய வெற்றியை கொண்டு ஆதரவளிக்கின்றார். எவர்கள் பார்வை உடையவர்களோ அவர்களுக்கு இது ஓர் உறுதியை அளிக்க வேண்டும். பெண்கள், பிள்ளைகளை கொண்டிருத்தல், தங்கம் மற்றும் வெள்ளியின் பெருங்குவியல்கள், பயிற்றுவிக்கப்பட்ட குதிரைகள், கால்நடைகள் மற்றும் பயிர்கள் போன்ற உலக இன்பங்கள் மனிதர்களுக்கு அலங்கரிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. இவை இவ்வுலகின் பொருட்களாக இருக்கின்றன. கடவுளிடம் மிகவும் மேலான ஒரு வசிப்பிடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக இருக்கின்றது. மிகவும் மேலான ஒரு பங்கீட்டை குறித்து உங்களுக்கு தெரிவிக்க என்னை அனுமதிப்பீர்களாக. எவர்கள் நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துகின்றார்களோ அவர்களுக்காக அவர்களுடைய இரட்சகரிடம் ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகளை கொண்ட தோட்டங்கள், மேலும் தூய்மையான வாழ்க்கை துணைகள், மேலும் கடவுளுடைய அருட்கொடைகளில் இன்பம் ஆகியவை ஒதுக்கீடு செய்யப்பட்டவைகளாக இருக்கின்றன என்று கூறுவீராக. கடவுள் தன்னுடைய வழிபாட்டாளர்களை பார்ப்பவராக இருக்கின்றார். அவர்கள், எங்களுடைய இரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், ஆகையால் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக. மேலும் நரக நெருப்பின் வேதனையை விட்டும் எங்களை விடுவித்து விடுவீராக என்று கூறுகின்றார்கள்.
அவர்கள் உறுதிப்பாடுடையவர்களாக, உண்மையாளர்களாக, அடிபணிந்தவர்களாக, தர்மம் செய்கின்றவர்களாக, மேலும் வைகறை பொழுதில் தியானிப்பவர்களாக இருக்கின்றார்கள். கடவுள் அவரை தவிர தெய்வமில்லை என்று சாட்சி கூறுகின்றார். மேலும் வானவர்களும் மற்றும் எவர்கள் அறிவுடையவர்களோ அவர்களும் அவ்வாறே செய்கின்றார்கள். உண்மையாகவும் மேலும் நீதமாகவும் அவர்தான் பரிபூர்ணமான தெய்வமாக இருக்கின்றார். அவரை தவிர தெய்வமில்லை. சர்வ வல்லமையுடையவர், ஞானமிக்கவர். கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கமாக அடிபணிதல் இருக்கின்றது. அதற்கு நேர் மாற்றமாக எவர்கள் வேதத்தை பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் தாங்கள் அறிவை பெற்றிருக்கின்ற போதிலும் பொறாமையின் காரணமாக இந்த உண்மையை மறுத்துரைக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். கடவுளுடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுக்கின்ற இத்தகையவர்களுக்காக கணக்கிடுவதில் கடவுள் மிகவும் கண்டிப்பானவராக இருக்கின்றார். அவர்கள் உம்முடன் வாதிட்டால் அப்பொழுது நான் என்னை கடவுளுக்கு மட்டுமே அடிபணியும்படி செய்திருக்கின்றேன், நானும் மற்றும் எவர்கள் என்னை பின்பற்றுகின்றார்களோ அவர்களும் என்று கூறுவீராக. எவர்கள் வேதத்தை பெற்றார்களோ அவர்களிடமும் அத்துடன் எவர்கள் பெறவில்லையோ அவர்களிடமும் நீங்கள் அடிபணிவீர்களா என்று நீர் பிரகடனம் செய்ய வேண்டும். அவர்கள் அடிபணிந்தால் அப்பொழுது அவர்கள் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி சென்று விட்டால் உம்முடைய ஒரே பணி இந்த தூது செய்தியை ஒப்படைப்பதாக இருக்கின்றது. கடவுள் எல்லா மக்களையும் பார்ப்பவராக இருக்கின்றார். எவர்கள் கடவுளுடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுத்து விட்டார்களோ அவர்கள், மேலும் வேதம் வழங்கப்பட்டவர்களை அநியாயமாக கொலை செய்தவர்கள், மேலும் மக்களுக்கிடையில் எவர்கள் நீதியை பரிந்துரைத்தார்களோ அவர்களை கொலை செய்தவர்கள், அவர்களுக்கு வலி நிறைந்த ஒரு தண்டனையை வாக்களிப்பீராக. இந்த வாழ்வு மற்றும் மறுவுலகம் ஆகிய இரண்டிலும் அவர்களுடைய காரியங்கள் பயனற்றதாக ஆக்கப்பட்டுவிட்டன. மேலும் அவர்கள் உதவியாளர்களையும் கொண்டிருக்க மாட்டார்கள். எவர்களுக்கு வேதத்தின் பகுதி வழங்கப்பட்டதோ அவர்களை கடவுளின் இந்த வேதத்தை உறுதியாக பின்பற்றுவதற்கும் மேலும் அவர்களுடைய சொந்த வாழ்வுகளில் இதை பிரயோகிப்பதற்கும் அவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார்கள் என்பதையும், அப்பொழுது அவர்களில் சிலர் எவ்வாறு வெறுப்பினால் திரும்பி சென்று விடுகின்றார்கள் என்பதையும் நீர் கவனித்திருக்கின்றீரா? ஒரு சில நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறியதே இதற்கு காரணமாக இருக்கின்றது. இவ்விதமாக அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தில் தங்களுடைய சொந்த கற்பனைகளால் ஏமாற்றப்பட்டார்கள். தவிர்த்துவிட இயலாத அந்த நாள் அன்று அவர்களை நாம் வரவழைக்கின்ற பொழுது அது அவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் சிறிதளவும் அநீதமின்றி அது சம்பாதித்தது எதுவாயினும் அதற்கான கூலி கொடுக்கப்படும். கூறுவீராக, எங்களுடைய தெய்வமே, எல்லா ஆட்சி அதிகாரங்களையும் கொண்டவரே, நீர் தேர்ந்தெடுக்கின்ற எவர் ஒருவருக்கும் அரசுரிமையை நீர் வழங்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுக்கின்ற எவர் ஒருவரிடமிருந்தும் அரசுரிமையை நீர் நீக்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுக்கின்ற எவர் ஒருவருக்கும் கண்ணியத்தை நீர் வழங்குகின்றீர். மேலும் நீர் தேர்ந்தெடுக்கின்ற எவர் ஒருவரையும் இழிவிற்குள்ளாக்குகின்றீர். வாழ்வாதாரங்கள் அனைத்தும் உம்முடைய கரத்திலேயே இருக்கின்றன. நீர் சர்வசக்தி உடையவராக இருக்கின்றீர். நீர் இரவை பகலிற்குள் இணைக்கின்றீர். மேலும் பகலை இரவிற்குள் இணைக்கின்றீர். நீர் இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றை உருவாக்குகின்றீர். மேலும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றை உருவாக்குகின்றீர். மேலும் நீர் தேர்ந்தெடுக்கின்ற எவர் ஒருவருக்கும் நீர் வரையறையின்றி வழங்குகின்றீர். நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபோதும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பதிலாக நம்ப மறுக்கின்றவர்களுடன் தங்களை கூட்டாளிகளாக ஆக்கிக்கொள்ள மாட்டார்கள். இதை செய்கின்ற எவர் ஒருவரும் கடவுளிடமிருந்து வெளியேற்றப்பட்டவராக இருக்கின்றார். எவர்கள் துன்புறுத்தப்படுவதை தவிர்ப்பதற்காக இதை செய்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்களோ அவர்கள் விலக்களிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். கடவுள் அவரிடம் மட்டுமே நீங்கள் பயபக்தியுடன் இருக்க வேண்டும் என்று உங்களை எச்சரிக்கின்றார். கடவுளிடம்தான் இறுதி விதி இருக்கின்றது. உங்களுடைய ஆழ்மனதின் எண்ணத்தை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அதை அறிவித்தாலும் கடவுள் அதை பற்றி முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார் என்று கூறுவீராக. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தையும் பற்றி அவர் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். கடவுள் சர்வசக்தி உடையவராக இருக்கின்றார். ஒவ்வொரு ஆன்மாவும் அது செய்திருந்த எல்லா நற்காரியங்களும் முன்னால் கொண்டு வரப்பட்டதை காணுகின்ற அந்த நாள் வரும்.
தீய காரியங்களை பொறுத்தவரை அவை வெகு தூரத்திலும் வெகு தூரத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று அது விரும்பும். கடவுள் அவரிடம் மட்டுமே நீங்கள் பயபக்தியுடன் இருக்க வேண்டும் என்று உங்களை எச்சரிக்கின்றார். கடவுள் மக்கள் மீது இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். நீங்கள் கடவுளை நேசிப்பீர்களேயானால் நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று பிரகடனம் செய்வீராக. அப்பொழுது கடவுள் உங்களை நேசிப்பார், மேலும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். கடவுள் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். நீங்கள் கடவுள் மற்றும் தூதருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பிரகடனம் செய்வீராக. அவர்கள் திரும்பிச் சென்று விட்டால் அந்த நம்ப மறுக்கின்றவர்களை கடவுள் நேசிப்பதில்லை. ஆதாம், நோவா, ஆபிரகாமின் குடும்பத்தினர் மற்றும் இம்ரானின் குடும்பத்தினரை மக்களுக்கு தூதர்களாக கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவர்கள் ஒரே வம்சத்தை சேர்ந்தவர்களாவர். கடவுள் செவியேற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். இம்ரானின் மனைவி, என்னுடைய இரட்சகரே, என் வயிற்றில் உள்ளதை, அந்த குழந்தையை உமக்கு நான் முற்றிலும் அர்ப்பணித்து விட்டேன். எனவே என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வீராக. நீர் செவியேற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றீர் என்று கூறினார். அவர் அவரை பெற்றெடுத்த பொழுது அவர், என்னுடைய இரட்சகரே, நான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கின்றேன். அவர் கருக்கொண்டிருந்தது என்ன என்பதை குறித்து கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருந்தார். ஆண் பெண்ணை போன்றவர் அல்ல. நான் அவளுக்கு மேரி என்று பெயரிட்டிருக்கின்றேன். மேலும் அவளுக்கும் மற்றும் அவளுடைய சந்ததியினருக்கும் விரட்டப்பட்ட சாத்தானிடமிருந்து உம்முடைய பாதுகாப்பை நான் இறைஞ்சி பிரார்த்திக்கின்றேன் என்று கூறினார். அவருடைய இரட்சகர் ஓர் அழகான ஏற்றுக்கொள்ளுதலாக அவரை ஏற்றுக்கொண்டார். மேலும் ஜக்கரியாவின் பொறுப்பின் கீழ் ஓர் அழகான வளர்ப்பினால் அவரை வளர்த்தார். அவருடைய வழிபாட்டிடத்தில் ஜக்கரியா நுழைந்த பொழுதெல்லாம் அவருடன் வாழ்வாதாரங்களை அவர் கண்டார். அவர், மேரி, இதை நீ எங்கிருந்து பெற்றாய் என்று கேட்பார். அவர், இது கடவுளிடமிருந்து வந்தது. கடவுள் தான் தேர்ந்தெடுக்கின்ற எவர் ஒருவருக்கும் வரையறையின்றி வழங்குகின்றார் என்று கூறுவார். அப்பொழுதே ஜக்கரியா தன்னுடைய இரட்சகரிடம், என்னுடைய இரட்சகரே, இத்தகைய ஒரு நல்ல குழந்தை எனக்கு தருவீராக. நீர் பிரார்த்தனைகளை செவியேற்பவராக இருக்கின்றீர் என்று இறைஞ்சி பிரார்த்தித்தார். வழிபாட்டிடத்தில் அவர் பிரார்த்தித்துக் கொண்டிருந்த பொழுது வானவர்கள் அவரை அழைத்தார்கள். கடவுள் ஜானை பற்றிய நற்செய்தி உமக்கு தருகின்றார். கடவுளின் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவர், கண்ணியமானவர், ஒழுக்கமானவர், மேலும் ஒரு நன்னெறியாளரான வேதம் வழங்கப்பட்டவர். அவர், நான் இவ்வளவு வயதானவராகவும் மேலும் என்னுடைய மனைவி மலடாகவும் இருக்கின்ற பொழுது நான் எவ்வாறு ஒரு மகனை பெற இயலும் என்று கூறினார். அவர், கடவுள் தான் நாடுகின்ற எதையும் செய்கின்றார் என்று கூறினார். அவர், என்னுடைய இரட்சகரே, எனக்கு ஓர் அறிகுறியை தருவீராக என்று கூறினார். அவர், 3 நாட்களுக்கு சைகைகளின் மூலமாகவே தவிர மக்களிடம் நீர் பேச மாட்டீர் என்பது உம்முடைய அறிகுறியாக இருக்கின்றது. உம்முடைய இரட்சகரை அடிக்கடி நினைவு கூர்வீராக. மேலும் இரவும் பகலும் அவரை தியானிப்பீராக என்று கூறினார். வானவர்கள் கூறினார்கள், மேரியே, கடவுள் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். மேலும் உம்மை தூய்மைப்படுத்தியிருக்கின்றார். பெண்கள் அனைவரிலிருந்தும் உம்மை அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். மேரியே, உம்முடைய இரட்சகருக்கு நீர் அடிபணியவும் மேலும் சிரம்பணியவும், மேலும் எவர்கள் குனிந்து வழிபடுகின்றார்களோ அவர்களுடன் சேர்ந்து குனிந்து வழிபடவும் வேண்டும். இது கடந்த காலத்திலிருந்து நாம் உமக்கு வெளிப்படுத்துகின்ற செய்தியாக இருக்கின்றது. மேரியின் பொறுப்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காக அவர்களுடைய சீட்டுக்களை அவர்கள் குலுக்கி எடுத்த பொழுது நீர் அங்கு இருக்கவில்லை. அவர்கள் ஒருவர் மற்றவரோடு விவாதித்த பொழுது நீர் அங்கு இருக்கவில்லை. வானவர்கள் கூறினார்கள், மேரியே, கடவுள் உமக்கு நற்செய்தியை தருகின்றார். அவரிடமிருந்து ஒரு வார்த்தையாக, அவருடைய பெயர் மெசையா, மேரியின் மகன் இயேசு. அவர் இந்த வாழ்விலும் மேலும் மறு உலகிலும் பிரசித்தி பெற்றவராகவும் மேலும் எனக்கு நெருக்கமானவர்கள் ஒருவராகவும் இருப்பார். அவர் தொட்டிலில் இருந்தும் அத்துடன் வாலிப பருவத்திலும் மக்களிடம் பேசுவார். அவர் நன்னறியாளர்கள் ஒருவராக இருப்பார். அவர்
என்னுடைய இரட்சகரே, எந்த ஆணும் என்னை தொடாதிருக்கின்ற பொழுது எவ்வாறு நான் ஒரு மகனை பெற இயலும் என்று கூறினார். அவர் கூறினார், கடவுள் இவ்விதமாக தான் தேர்ந்தெடுக்கின்ற எதையும் படைக்கின்றார். எந்த ஒன்றையும் செய்து முடிப்பதற்கு அவர் அதனிடம் ஆகு என்று மட்டுமே கூறுகின்றார். உடனே அது ஆகிவிடுகின்றது. அவர் அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தோரா மற்றும் சுவிசேஷத்தையும் கற்றுக் கொடுப்பார். இஸ்ரவேலின் சந்ததியினருக்கு ஒரு தூதராக நான் உங்களுடைய இரட்சகரிடமிருந்து ஓர் அத்தாட்சியுடன் உங்களிடம் வருகின்றேன். நான் உங்களுக்காக களிமண்ணிலிருந்து ஒரு பறவையின் வடிவத்தை உருவாக்குகின்றேன். பின்னர் நான் அதனுள் ஊதுகின்றேன். உடனே அது கடவுளுடைய அனுமதியால் ஓர் உயிருள்ள பறவையாக ஆகிவிடுகின்றது. நான் குருடர்களின் பார்வையை மீட்டுத் தருகின்றேன். தொழுநோயாளிகளை குணப்படுத்துகின்றேன். மேலும் இறந்தவர்களை கடவுளுடைய அனுமதியால் நான் உயிர்ப்பிக்கின்றேன். நீங்கள் உண்ணுவது என்ன என்பதையும் மேலும் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் சேமித்து வைத்திருப்பது என்ன என்பதையும் உங்களிடம் கூற என்னால் இயலும். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இது உங்களுக்கு ஒரு சான்றாக இருக்க வேண்டும். நான் முந்தைய வேதத்தை தோரா உறுதிப்படுத்துகின்றேன். மேலும் நான் உங்கள் மீது சுமத்தப்பட்ட குறிப்பிட்ட தடைகளை ரத்து செய்கின்றேன். நான் உங்களுடைய இரட்சகரிடமிருந்து போதுமான சான்றுடன் உங்களிடம் வருகின்றேன். ஆகையால் நீங்கள் கடவுளை கவனத்தில் கொள்ளவும் மேலும் எனக்கு கீழ்ப்படியவும் வேண்டும். கடவுள் என்னுடைய இரட்சகராகவும் மேலும் உங்களுடைய இரட்சகராகவும் இருக்கின்றார். நீங்கள் அவரை மட்டுமே வழிபட வேண்டும். இதுவே சரியான பாதையாக இருக்கின்றது. அவர்களுடைய நம்ப மறுத்தலை இயேசு உணர்ந்த பொழுது அவர் கடவுளின் பாதையில் என்னுடைய ஆதரவாளர்களாக இருக்கின்றவர்கள் யார் என்று கூறினார். அந்த சீடர்கள் கூறினார்கள், நாங்கள் கடவுளுடைய ஆதரவாளர்களாக இருக்கின்றோம். நாங்கள் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்கின்றோம். மேலும் நாங்கள் அடிபணிந்தவர்களாக இருக்கின்றோம் என்று சாட்சி கூறுகின்றோம். எங்களுடைய இரட்சகரே, நீர் இறக்கி அனுப்பியிருக்கின்றதன் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். மேலும் நாங்கள் தூதரையும் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். சாட்சியாளர்களுக்கு இடையில் எங்களை கணக்கிடுவீராக. அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், மேலும் திட்டமிட்டார்கள். ஆனால் கடவுளும் அவ்வாறே செய்தார். மேலும் திட்டமிடுவதில் கடவுள் மிகச்சிறந்தவராக இருக்கின்றார். இவ்விதமாக கடவுள் கூறினார், இயேசுவே, நான் உம்முடைய வாழ்வை முடிவிற்கு கொண்டு வருகின்றேன். என்னிடம் உம்மை உயர்த்துகின்றேன். மேலும் நம்ப மறுக்கின்றவர்களிடமிருந்து உம்மை விடுவிக்கின்றேன். மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படுகின்ற நாள் வரை எவர்கள் உம்மை பின்பற்றுகின்றார்களோ அவர்களை, எவர்கள் நம்ப மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு மேலாக நான் உயர்த்துவேன். பின்னர் உங்கள் அனைவருடைய இறுதி விதி என்னிடமே இருக்கின்றது. பின்னர் உங்களுடைய தர்க்கங்கள் குறித்து உங்களுக்கிடையில் நான் தீர்ப்பளிப்பேன். எவர்கள் நம்ப மறுக்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை நான் அவர்களை இவ்வுலகிலும் மேலும் மறு உலகிலும் வலி நிறைந்த தண்டனைக்கு உள்ளாக்குவேன். அவர்கள் உதவியாளர்களை கொண்டிருக்க மாட்டார்கள். எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அவர் முழுமையாக வெகுமதி அளிப்பார். கடவுள் அநியாயக்காரர்களை நேசிப்பதில்லை. இவை நாம் உமக்கு ஓதி காட்டுகின்ற ஞானம் நிறைந்த ஒரு செய்தியை வழங்குகின்ற வெளிப்பாடுகளாக இருக்கின்றன. கடவுளை பொறுத்தவரை இயேசுவின் உதாரணமானது ஆதாமை போன்ற அதே விதமாக இருக்கின்றது. அவர் அவரை மண்ணிலிருந்து படைத்தார். பின்னர் அவரிடம் ஆகுவீராக என்று கூறினார். உடன் அவர் ஆகிவிட்டார். இது உம்முடைய இரட்சகரிடமிருந்து வந்த சத்தியமாக இருக்கின்றது. எந்த சந்தேகங்களுக்கும் இடமளிக்காதீர். நீர் அறிவை பெற்றிருக்கின்ற போதிலும் எவரேனும் உம்மிடம் வாதம் செய்தால் அப்பொழுது எங்களுடைய பிள்ளைகள் மற்றும் உங்களுடைய பிள்ளைகளையும், எங்களுடைய பெண்கள் மற்றும் உங்களுடைய பெண்களையும், எங்களையும் மேலும் உங்களையும் நாம் வரவழைத்துக் கொள்வோம். பின்னர் பொய்யர்களின் மீது கடவுளுடைய சாபத்தை நாம் பிரார்த்திப்போம் என்று கூறுவீராக. நிச்சயமாக இது சத்தியத்தின் விவரிப்பாக இருக்கின்றது. நிச்சயமாக கடவுளை தவிர தெய்வம் இல்லை. நிச்சயமாக கடவுள் சர்வ வல்லமையுடையவராகவும் ஞானமிக்கவராகவும் இருக்கின்றார். அவர்கள் திரும்பி சென்று விட்டால் அப்பொழுது கடவுள் தீமை செய்கின்றவர்களை பற்றி முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். வேதத்தை பின்பற்றுகின்றவர்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் கடவுளை அன்றி நாம் வழிபட மாட்டோம். அதாவது அவருடன் எந்த இணை தெய்வங்களையும்
ஒருபோதும் நாம் அமைத்துக் கொள்ள மாட்டோம். அன்றி கடவுளுடன் எந்த மனிதர்களையும் இரட்சகர்களாக அமைத்துக் கொள்ளவும் மாட்டோம் என்கின்ற ஒரு அறிவுபூர்வமான ஒப்பந்தத்திற்கு நாம் வருவோம் என்று கூறுகிறாங்க. அவர்கள் திரும்பி சென்று விட்டால் நாங்கள் அடிபணிந்தவர்களாக இருக்கின்றோம் என்பதற்கு சாட்சி கூறுவீர்களாக என்று கூறுகிறாங்க. வேதத்தை பின்பற்றுகின்றவர்களே, ஆபிரகாமிற்கு பின்னரே அன்றி தோராவும் சுவிசேஷமும் வெளிப்படுத்தப்படவில்லை என்கின்ற பொழுது அவரை பற்றி ஏன் நீங்கள் வாதம் செய்கின்றீர்கள்? நீங்கள் புரிந்து கொள்வதில்லையா? நீங்கள் அறிந்த விஷயங்களை குறித்து நீங்கள் வாதம் செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் அறியாத விஷயங்களை குறித்து ஏன் நீங்கள் வாதம் செய்கின்றீர்கள்? கடவுள் அறிகின்றார், அதே சமயம் நீங்கள் அறிவதில்லை. ஆபிரகாம் யூதராகவோ அன்றி கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை. அவர் ஒரு ஏகத்துவவாதியான அடிபணிந்தவராக இருந்தார். அவர் இணைதெய்வ வழிபாடு செய்பவராக ஒருபோதும் இருந்ததில்லை. ஆபிரகாமிடத்தில் எவர்கள் அவரை பின்பற்றினார்களோ அவர்களும், மேலும் இந்த வேதம் வழங்கப்பட்டவரும், மேலும் எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுமே மிகவும் மதிப்பிற்குரியவர்களாக இருக்கின்றார்கள். கடவுள்தான் நம்பிக்கை கொண்டவர்களின் இரட்சகர் மற்றும் எஜமானராக இருக்கின்றார். வேதத்தை பின்பற்றுகின்றவர்களில் சிலர் உங்களை தவறான வழியில் செலுத்துவதற்கு விரும்புகின்றார்கள். ஆனால் உணர்ந்து கொள்ளாத அவர்கள் தங்களை மட்டுமே தவறான வழியில் செலுத்திக் கொள்கின்றார்கள். வேதத்தை பின்பற்றுகின்றவர்களே, இது சத்தியமாக இருக்கின்றது என்று நீங்கள் சாட்சி கூறுகின்ற போதும் நீங்கள் ஏன் கடவுளின் இந்த வெளிப்பாடுகளை ஏற்க மறுக்கின்றீர்கள்? வேதத்தை பின்பற்றுகின்றவர்களே, ஏன் சத்தியத்தை அசத்தியத்தை கொண்டு குழப்புகின்றீர்கள்? மேலும் தெரிந்து கொண்டே சத்தியத்தை மறைக்கின்றீர்கள். வேதத்தை பின்பற்றுகின்றவர்கள் சிலர் கூறுகின்றார்கள், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இறக்கி அனுப்பப்பட்டதன் மீது காலையில் நம்பிக்கை கொண்டு மேலும் மாலையில் அதை நிராகரித்து விடுங்கள். அவர்கள் ஒரு நாள் பழைய நிலைக்கு திரும்பிவிடக்கூடும். மேலும் எவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்களைப் போலவே அன்றி நம்பிக்கை கொள்ளாதீர்கள். கடவுளுடைய வழிகாட்டுதலே உண்மையான வழிகாட்டுதலாக இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். அதே வழிகாட்டுதல் தங்களிடமும் இருப்பதாக அவர்கள் உரிமை கோரினாலோ அல்லது உங்களுடைய இரட்சகரை குறித்து உங்களுடன் வாதம் செய்தாலோ, அருள் அனைத்தும் கடவுளுடைய கரத்திலே இருக்கின்றது, தான் நாடுகின்ற எவர் ஒருவருக்கும் அவர் அதை வழங்குகின்றார் என்று கூறுகிறார்கள். கடவுள் தாராளமானவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். தான் நாடுகின்ற எவருக்காக தன்னுடைய கருணை என்பதை அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார். கடவுள் எல்லையில்லாத அருளை கொண்டிருக்கின்றார். வேதத்தை பின்பற்றுகின்றவர்கள் சிலரை எவ்வளவு பொருளுக்கும் நம்பலாம். மேலும் அவர்கள் அதை உங்களிடம் திருப்பி தந்து விடுவார்கள். அவர்களுக்கிடையில் மற்றவர்களை ஒரே ஒரு தீனாருக்கு கூட நம்ப இயலாது. அவர்களை பின்தொடர்ந்து நீங்கள் சென்றாலே அன்றி உங்களிடம் அவர்கள் திருப்பி கொடுக்க மாட்டார்கள். வேதம் வழங்கப்படாத சமூகத்தாருடன் பரிவர்த்தனை செய்கின்ற பொழுது நாம் நேர்மையாக இருக்க தேவையில்லை என்று அவர்கள் கூறுவதே அதற்கு காரணமாக இருக்கின்றது. இவ்விதமாக அவர்கள் அறிந்து கொண்டே கடவுளின் மீது பொய்களை சாட்டுகின்றார்கள். உண்மையில் எவர்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றி மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றார்களோ அவர்களை, அந்த நன்னறியாளர்களை கடவுள் நேசிக்கின்றார். எவர்கள் கடவுளுடைய உடன்படிக்கையையும் மேலும் தங்களுடைய கடமைகளையும் மலிவானதொரு விலைக்காக வியாபாரம் செய்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை மறு உலகில் அவர்கள் எந்த பங்கையும் பெறுவதில்லை. மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாள் அன்று கடவுள் அவர்களுடன் பேச மாட்டார். அன்றி அவர்களை ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டார். அன்றி அவர்களை அவர் தூய்மைப்படுத்தவும் மாட்டார். அவர்கள் வலி நிறைந்த ஒரு தண்டனையை அடைந்து விட்டார்கள். வேதத்திலிருந்து வந்ததாக அது இல்லாத பொழுதும் அது வேதத்திலிருந்து வந்ததுதான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளும் பொருட்டு வேதத்தை போன்று தெரிவதற்காக தங்களுடைய நாவுகளை சுழற்றுகின்றவர்களும் அவர்களுக்கிடையில் இருக்கின்றார்கள். மேலும் அது கடவுளிடமிருந்து வந்ததாக இல்லாத பொழுதும் அது கடவுளிடமிருந்து வந்தது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இவ்விதமாக அவர்கள் அறிந்து கொண்டே பொய்களை கூறி அவற்றை கடவுளின் மீது சாட்டுகின்றார்கள். கடவுளுடன் என்னையும் இணைதே வழிபாடு செய்யுங்கள் என்று வேதம் மற்றும் அதன் தூதுத்துவத்தை கொண்டு கடவுளால் அருள்பாலிக்கப்பட்ட ஒரு மனிதர் மக்களிடம் ஒருபோதும் கூற மாட்டார். அதற்கு பதிலாக நீங்கள் போதனை செய்கின்ற வேதம் மற்றும் நீங்கள் கற்றுக்கொள்கின்ற படிப்பினைகளுக்கு இணங்க உங்களுடைய இரட்சகருக்கு மட்டும் முற்றிலுமாக உங்களையே அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் என்றே அவர் கூறுவார். அன்றி வானவர்கள் மற்றும் வேதம் வழங்கப்பட்டவர்களை
இரட்சகர்களாக இணை தெய்வ வழிபாடு செய்யும்படி உங்களுக்கு அவர் கட்டளையிட மாட்டார். அடிபணிந்தவர்களாக ஆன பின்னர் நம்ப மறுக்கும்படி அவர் உங்களுக்கு உபதேசிப்பாரா? கடவுள் வேதம் வழங்கப்பட்டவர்களிடம், நான் உங்களுக்கு வேதம் மற்றும் ஞானத்தை கொடுப்பேன், அதன் பின்னர் இருக்கின்ற எல்லா வேதங்களையும் உறுதிப்படுத்துவதற்கு ஒரு தூதர் வருவார், நீங்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளவும் மேலும் அவருக்கு ஆதரவளிக்கவும் வேண்டும் என்று கூறியவாறு ஓர் உடன்படிக்கை எடுத்தார். இதை நீங்கள் ஒப்புக்கொள்கின்றீர்களா? மேலும் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு உறுதிமொழி அளிக்கின்றீர்களா என்று அவர் கூறினார். நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம் என்று அவர்கள் கூறினார்கள். இவ்விதமாக நீங்கள் சாட்சி கூறியிருக்கின்றீர்கள், மேலும் உங்களுடன் சேர்ந்து நானும் சாட்சி கூறுகின்றேன் என்று அவர் கூறினார். குரானிய முன்னறிவிப்பான இதை எவர்கள் ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்கள் தீயவர்களாக இருக்கின்றார்கள். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ அவருக்கு அடிபணிந்திருக்கின்ற பொழுது, மேலும் அவரிடமே அவை திரும்பி சென்றடைந்துவிடும் என்கின்ற நிலையில் கடவுளுடைய மார்க்கத்தை தவிர வேறொன்றை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்களா? நாங்கள் கடவுளின் மீதும் மேலும் எங்களுக்கு இறக்கி அனுப்பப்பட்டதன் மீதும் மேலும் ஆபிரகாம், இஸ்மாயில், ஐசக், ஜேக்கப் மற்றும் குலத்தலைவர்களுக்கு இறக்கி அனுப்பப்பட்டதன் மீதும் மேலும் மோசஸ், இயேசு மற்றும் வேதம் வழங்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய இரட்சகரிடமிருந்து வழங்கப்பட்டதன் மீதும் நம்பிக்கை கொள்கின்றோம். அவர்களில் எவர்களுக்கிடையிலும் நாங்கள் வேறுபாடு ஏற்படுத்துவதில்லை, அவருக்கு மட்டுமே நாங்கள் அடிபணிந்தவர்களாக இருக்கின்றோம் என்று கூறுவீராக. எவரொருவர் அடிபணிதல் அல்லாத வேறொன்றை தன்னுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்கின்றாரோ அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் மறு உலகில் அவர் நஷ்டவாளிகளுடன் இருப்பார். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற திடமான சான்றுகளுக்கு பின்னர் தூதர் உண்மையாளராக இருக்கின்றார் என்று கண்டுகொண்ட பின்னர் நம்பிக்கை கொண்டு விட்டு பின்னர் நம்ப மறுத்துவிட்ட மக்களை கடவுள் ஏன் வழிநடத்த வேண்டும்? கடவுள் அந்த தீயவர்களை வழிநடத்துவதில்லை. இவர்கள் கடவுள் மேலும் வானவர்கள் மற்றும் எல்லா மக்களாலும் கண்டனத்திற்கு உள்ளாகிவிட்டார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் வசித்திருப்பார்கள். தண்டனை அவர்களுக்கு ஒருபோதும் குறைக்கப்பட மாட்டாது. அன்றி அவர்கள் தற்காலிக விடுதலை அளிக்கப்பட்டவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். அதன் பின்னர் இவர்கள் வருந்து திருந்தி மேலும் சீர்திருந்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் விலக்களிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். கடவுள் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். எவர்கள் நம்பிக்கை கொண்டதற்கு பின்னர் நம்ப மறுத்து பின்னர் நம்ப மறுத்தலில் ஆழமாக மூழ்கி விடுகின்றார்களோ அவர்களுடைய வருந்து திருந்துதல் அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள்தான் உண்மையான வழிதவறியவர்களாக இருக்கின்றார்கள். எவர்கள் நம்ப மறுத்து மேலும் நம்ப மறுத்தவர்களாகவே மரணித்து விடுகின்றார்களோ அவர்களில் எவரிடமிருந்தும் ஒரு பூமி நிறைய தங்கம், இத்தகைய ஒரு மீட்பு தொகை சாத்தியமானதாகவே இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள் வழி நிறைந்த தண்டனையை அடைந்து விட்டார்கள். அவர்கள் உதவியாளர்களை கொண்டிருக்க மாட்டார்கள். நீங்கள் விரும்புகின்ற பொருட்களில் இருந்து தர்மத்திற்கு நீங்கள் வழங்காதவரை நீங்கள் நன்னறியை அடைய இயலாது. தர்மத்திற்கு நீங்கள் வழங்குகின்ற எதுவாயினும் அதை பற்றி கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். தோரா இறக்கி அனுப்பப்படுவதற்கு முன்னர் இஸ்ரவேலர்கள் தங்களின் மீது குறிப்பிட்ட சில தடைகளை சுமத்திக் கொள்கின்ற வரை எல்லா உணவுகளும் இஸ்ரவேலின் சந்ததியினருக்கு சட்டப்படி அனுமதிக்கப்பட்டவைகளாகவே இருந்து வந்தன. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தோராவை கொண்டு வந்து மேலும் அதை வாசிப்பீர்களாக என்று கூறுகிறாக. இதற்கு பின்னர் இவர்கள் பொய்யான தடைகளை கற்பனை செய்து மேலும் அவற்றை கடவுள் மீது சாட்டுகின்றார்களோ அவர்கள் உண்மையில் தீயவர்களாக இருக்கின்றார்கள். கடவுள் சத்தியத்தை பிரகடனம் செய்துவிட்டார். நீங்கள் ஆபிரகாமுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். ஏகத்துவம். அவர் ஒருபோதும் இணை தெய்வ வழிபாடு செய்கின்ற ஒருவராக இருந்ததில்லை என்று கூறுகிறார்கள். மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட மிகவும் முக்கியமான புண்ணிய ஸ்தலம் பெக்காவில் இருக்கின்ற அந்த ஒன்றே. மக்கள் அனைவருக்காகவும் அருள்பாலிக்கப்பட்ட ஒரு வழிகாட்டி. அதில் தெளிவான அடையாளங்கள் இருக்கின்றன. ஆபிரகாம் வழக்கமாக நிற்கும் அந்த இடம். அதில் நுழைகின்ற எவர் ஒருவரும் பாதுகாப்புடன் பிரயாணம் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். மக்கள் தங்களால் இயலுகின்ற பொழுது இந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு ஹஜ்ஜை கடைபிடிப்பது கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமையாகும். எவர்கள் நம்ப மறுக்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை கடவுளுக்கு எவர் ஒருவரும் தேவையில்லை. வேதத்தை பின்பற்றுகின்றவர்களே
நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது கடவுளின் இந்த வெளிப்பாடுகளை நீங்கள் ஏன் ஏற்க மறுக்கின்றீர்கள் என்று கூறுகிறார்கள். வேதத்தை பின்பற்றுகின்றவர்களே எவர்கள் நம்பிக்கை கொள்வதற்கு விரும்புகின்றார்களோ அவர்களை கடவுளின் பாதையிலிருந்து ஏன் நீங்கள் விரட்டுகின்றீர்கள்? மேலும் நீங்கள் சாட்சிகளாக இருக்கின்ற போதிலும் கூட அதை சிதைத்து விடுவதற்கு முயற்சிக்கின்றீர்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் செய்கின்ற எந்த ஒன்றையும் பற்றி கடவுள் ஒருபோதும் அறியாதவர் அல்ல. நம்பிக்கை கொண்டோரே எவர்கள் வேதத்தை பெற்றார்களோ அவர்களில் சிலருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் அவர்கள் உங்களை நம்பிக்கை கொண்டு விட்ட பின்னர் நம்ப மறுப்பவர்களாக பழைய நிலைக்கு திருப்பி விடுவார்கள். கடவுளின் இந்த வெளிப்பாடுகள் உங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டு கொண்டு மேலும் அவருடைய தூதர் உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பொழுது எவ்வாறு நீங்கள் நம்ப மறுக்க இயலும்? கடவுளை உறுதியாக பற்றி கொள்கின்ற எவர் ஒருவரும் சரியான பாதையின் மீது வழிநடத்தப்பட்டவராக இருப்பார். நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் கடவுளை எவ்வாறு கவனத்தில் கொள்ள வேண்டுமோ அவ்வாறு அவரை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் அடிபணிந்தவர்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். நீங்கள் கடவுளின் கயிற்றை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் நீங்கள் அனைவரும். மேலும் பிரிந்து விட்டவர்களாக இருக்காதீர்கள். உங்களின் மீதான கடவுளுடைய அருட்கொடைகளை நினைவு கூறுவீர்களாக. நீங்கள் எதிரிகளாக இருந்து வந்தீர்கள். மேலும் அவர் உங்களுடைய இதயங்களை சமாதானப்படுத்தினார். அவருடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் ஒரு நெருப்பு குழியின் விளிம்பில் இருந்தீர்கள். மேலும் அங்கிருந்து உங்களை அவர் காப்பாற்றினார். கடவுள் இவ்விதமாக தன்னுடைய வெளிப்பாடுகளை நீங்கள் வழிநடத்தப்படும் பொருட்டு உங்களுக்காக விளக்குகின்றார். நன்மையின் பக்கம் அழைக்கின்ற, நன்னெறியை பரிந்துரைக்கின்ற, மேலும் தீமையை தடுக்கின்ற ஒரு சமூகம் உங்களில் இருக்கட்டும். இவர்கள்தான் வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள். எவர்கள் தங்களுக்கு தெளிவான சான்றுகள் வழங்கப்பட்டிருந்தும் பிரிந்துவிட்டவர்களாக மேலும் தர்கித்து கொண்டவர்களாக ஆகிவிட்டார்களோ அவர்களை போன்று இருக்காதீர்கள். ஏனெனில் இவர்கள் ஒரு பயங்கரமான தண்டனை அடைந்து விட்டார்கள். சில முகங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசமாக இருக்கின்ற அதே சமயம் மற்ற முகங்கள் துக்கத்தால் இருண்டு போயிருக்கின்ற அந்த நாள் வரும். எவர்களுடைய முகங்கள் இருண்டு போனவைகளாக இருக்கின்றனவோ அவர்களை பொறுத்தவரை அவர்களிடம் கேட்கப்படும், நம்பிக்கை கொண்ட பின்னர் நீங்கள் நம்ப மறுத்து விட்டீர்கள் இல்லையா? ஆகையால் உங்களுடைய நம்ப மறுத்தலுக்காக தண்டனையை அனுபவியுங்கள். எவர்களுடைய முகங்கள் பிரகாசமானவைகளாக இருக்கின்றனவோ அவர்களை பொறுத்தவரை அவர்கள் கடவுளுடைய கருணையில் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். அவர்கள் அதில் என்றென்றும் வசித்திருப்பார்கள். இவை கடவுளுடைய வெளிப்பாடுகளாக இருக்கின்றன. அவற்றை சத்தியத்துடன் நாம் நமக்கு ஓதி காட்டுகின்றோம். கடவுள் மக்களுக்கு எந்த கஷ்டத்தையும் விரும்புவதில்லை. வானங்களில் உள்ள அனைத்தும் மேலும் பூமியின் மீதுள்ள அனைத்தும் கடவுளுக்கு உரியது. மேலும் எல்லா விஷயங்களும் கடவுளால் கட்டுப்படுத்தப்பட்டவைகளாக இருக்கின்றன. மக்களுக்கு மத்தியில் உயர்த்தப்பட்டவர்களில் எக்காலத்திலும் நீங்கள் தான் மிகச்சிறந்த சமூகமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் நன்னெறியை பரிந்துரைக்கின்றீர்கள், மேலும் தீமையை தடுக்கின்றீர்கள். மேலும் கடவுளின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றீர்கள். வேதத்தை பின்பற்றுபவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அது அவர்களுக்கு மேலானதாக இருந்திருக்கும். அவர்களில் சிலர் நம்பிக்கை கொள்ளவே செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பெரும்பாலானவர்கள் தீயவர்களாக இருக்கின்றார்கள். உங்களை அவமரியாதை செய்வதை கடந்து அவர்கள் ஒருபோதும் உங்களுக்கு தீங்கிழைத்து விட இயலாது. உங்களுடன் அவர்கள் சண்டையிட்டால் அவர்கள் புறங்காட்டி திரும்பி ஓடிவிடுவார்கள். அவர்களால் ஒருபோதும் வெற்றி பெற இயலாது. கடவுளுடைய உடன்படிக்கையையும் அத்துடன் உங்களுடனான சமாதான உடன்படிக்கைகளையும் அவர்கள் உறுதியாக கடைபிடிக்காதவரை அவர்களை நீங்கள் எதிர்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள். அவர்கள் கடவுளிடமிருந்து கடும் கோபத்திற்குள்ளாகிவிட்டார்கள். மேலும் அதன் விளைவாக அவர்கள் அவமானத்திற்குட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் கடவுளுடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுத்ததும் மேலும் வேதம் வழங்கப்பட்டவர்களை அநியாயமாக கொலை செய்ததுமே இதற்கு காரணமாக இருக்கின்றது. அவர்கள் கீழ்ப்படிய மறுத்ததும் மேலும் வரம்பு மீறியதுமே இதற்கு காரணமாக இருக்கின்றது. அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல. வேதத்தை பின்பற்றுபவர்களுக்கிடையில் எவர்கள் நன்னறியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் இரவு முழுவதும் கடவுளுடைய வெளிப்பாடுகளை ஓதுகின்றார்கள், மேலும் சிரம்பணிந்து விடுகின்றார்கள். அவர்கள் கடவுள் மற்றும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்கள். அவர்கள் நன்னெறியை பரிந்துரைக்கின்றார்கள், மேலும் தீமையை தடுக்கின்றார்கள். மேலும் நன்னறியான காரியங்களை செய்வதற்கு அவர்கள் விரைகின்றார்கள். இவர்களே நன்னறியாளர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற எந்த நல்லதும் வெகுமதி அளிக்கப்படாமல் போகாது. கடவுள் நன்னறியாளர்களை முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். எவர்கள் நம்ப மறுத்தார்களோ அவர்கள்
தங்களுடைய பணத்தாலோ அல்லது தங்களுடைய பிள்ளைகளாலோ கடவுளுக்கு எதிராக ஒருபோதும் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அவர்கள் நரகத்தை அடைந்து விட்டார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் வசித்திருப்பார்கள். இந்த வாழ்வில் அவருடைய சாதனைகளுக்கான உதாரணம் தங்களுடைய ஆன்மாக்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்ட மக்களின் அறுவடையை தாக்கி மேலும் அதை துடைத்தெடுத்து விடுகின்ற ஒரு உக்கிரமான காற்றை போன்றதாக இருக்கின்றது. கடவுள் ஒருபோதும் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை. அவர்கள்தான் தங்களுக்கே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு தீங்கிழைக்க விரும்புவதை ஒருபோதும் நிறுத்திக் கொள்ளாத வெளியாட்களுடன் நட்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் துன்பப்படுவதை காண்பதற்கும் கூட அவர்கள் விரும்புகின்றார்கள். வெறுப்பு அவர்களின் வாய்களில் நிரம்பி வழிகின்றது. மேலும் தங்களுடைய நெஞ்சங்களில் அவர்கள் மறைத்து வைத்திருப்பதோ மிகவும் மோசமானதாக இருக்கின்றது. நீங்கள் புரிந்து கொள்வீர்களாயின் உங்களுக்காக வெளிப்பாடுகளை இவ்விதமாக நாம் தெளிவுபடுத்துகின்றோம். நீங்கள் அவர்களை இங்கு நேசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதே சமயம் அவர்கள் உங்களை நேசிப்பதில்லை. மேலும் நீங்கள் இந்த வேதத்தில் உள்ள அனைத்தின் மீதும் நம்பிக்கை கொள்கின்றீர்கள். அவர்கள் உங்களை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் விலகிச் சென்றவுடன் உங்கள் மீதுள்ள கோபத்தின் வெளிப்பாடாக தங்களுடைய விரல்களை அவர்கள் கடித்துக் கொள்கின்றார்கள். உங்களுடைய கோபத்திலேயே இறந்து விடுங்கள் என்று கூறுவீராக. கடவுள் ஆழ்மனதின் எண்ணங்களையும் பற்றி முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். நன்மை பயக்கும் ஏதாவது ஒன்று உங்களுடைய பாதையில் வருகின்ற பொழுது அவர்கள் வருந்துகின்றார்கள். மேலும் உங்களுக்கு ஏதேனும் கெட்டது நிகழ்கின்ற பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். நீங்கள் உறுதியாய் விடாமுயற்சியுடன் நன்னெறியை பராமரித்து வந்தால் அவர்களுடைய சூழ்ச்சிகள் உங்களை ஒருபோதும் துன்புறுத்தாது. அவர்கள் செய்கின்ற அனைத்தையும் பற்றி கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். யுத்தத்திற்காக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவருடைய நிலைகளை நிர்ணயம் செய்வதற்காக நீர் தயாரான பொழுது உம்முடைய மக்களுக்கிடையில் நீர் முகம்மது இருந்ததை நினைவு கூறுவீராக. கடவுள் செவியேற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். உங்களுக்கிடையில் 2 பிரிவினர் கிட்டத்தட்ட தோல்வியடைந்து விட்டார்கள். ஆனால் கடவுள் அவருடைய இரட்சகராக இருந்தார். நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுளின் மீதே உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். உங்களுடைய பலவீனமான நிலையிலும் கூட பதிரில் கடவுள் உங்களுக்கு வெற்றியை வழங்கியிருக்கின்றார். ஆகையால் உங்களுடைய நன்றி உணர்வை காட்டுவதற்கு நீங்கள் கடவுளை கவனத்தில் கொள்ள வேண்டும். 3000 மாணவர்களை கீழே அனுப்பியது கொண்டு உங்களுடைய இரட்சகர் உங்களுக்கு ஆதரவளிப்பது போதாதா என்று நம்பிக்கை கொண்டவரிடம் நீர் கூறினீர். உண்மையில் நீங்கள் உறுதியாய் விடாமுயற்சியுடன் இருந்து மேலும் நன்னறியை பராமரித்து வந்தால் அப்பொழுது அவர்கள் உங்களை திடீரென தாக்கினாலும் உங்களுடைய இரட்சகர் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட 5000 மாணவர்களை கொண்டு உங்களுக்கு ஆதரவளிப்பார். உங்களுக்கு நற்செய்தி அளிக்கும் பொருட்டும் மேலும் உங்களுடைய இதயங்களை உறுதிப்படுத்துவதற்கும் கடவுள் இவ்விதமாக உங்களுக்கு தெரிவிக்கின்றார். வெற்றி சர்வ வல்லமையுடையவரும் ஞானமிக்கவருமான கடவுளிடமிருந்து மட்டுமே வருகின்றது. அவர் இவ்விதமாக சில நம்ப மறுக்கின்றவர்களை முற்றிலுமாக அழிக்கின்றார் அல்லது அவர்களை செயலிழக்கச் செய்கின்றார். அவர்கள் எப்பொழுதும் தோல்வி அடைந்தவர்களாகவே முடிவடைகின்றார்கள். அது உம்மை பொறுத்ததல்ல. அவர் அவர்களை மீட்டுக்கொள்ளவும் செய்யலாம் அல்லது அவர் அவர்களை அவர்களுடைய வரம்பு மீறல்களுக்காக தண்டிக்கவும் செய்யலாம். வானங்கள் மற்றும் பூமியில் அனைத்தும் கடவுளுக்குரியது. அவர் தான் நாடுகின்ற எவர் ஒருவரையும் மன்னிக்கின்றார், மேலும் தான் நாடுகின்ற எவர் ஒருவரையும் தண்டிக்கின்றார். கடவுள் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். நம்பிக்கை கொண்டோரே, பல்கி பெருகுகின்ற கடும் வட்டியை நீங்கள் வாங்கக்கூடாது. நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு கடவுளை கவனத்தில் கொள்வீர்களாக. நம்ப மறுக்கின்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நரக நெருப்பை குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பீர்களாக. நீங்கள் கருணையை அடையும் பொருட்டு கடவுள் மற்றும் தூதருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உங்களுடைய இரட்சகரிடமிருந்து மன்னிப்பையும் மேலும் வானங்கள் மற்றும் பூமியை சூழ்ந்திருக்கின்ற அகலத்தை உடைய ஒரு சுவனத்தையும் நோக்கி நீங்கள் ஆர்வத்துடன் விரைந்து செல்ல வேண்டும். அது நன்னறியாளர்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. அவர்கள் நல்ல காலங்களிலும் அத்துடன் கெட்ட காலங்களிலும் தர்மம் செய்கின்றவர்கள். அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்கின்றவர்களாகவும் மேலும் மக்களை பிழை பொறுக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். கடவுள் பெருந்தன்மை உடையவர்களை நேசிக்கின்றார்.
அவர்கள் பாவத்தில் விழுந்து விட்டாலோ அல்லது தங்களுடைய ஆன்மாக்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டாலோ அவர்கள் கடவுளை நினைவு கூர்ந்து மேலும் தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றார்கள். மேலும் கடவுளை அன்றி பாவங்களை மன்னிக்கின்றவர் யார்? மேலும் அறிந்து கொண்டே அவர்கள் பாவங்களில் பிடிவாதமாக இருப்பதில்லை. அவர்களுடைய வெகுமதி அவர்களுடைய இரட்சகரிடமிருந்து மன்னிப்பும் மேலும் ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகளை கொண்ட தோட்டங்களுமாக இருக்கின்றது. அதில் அவர்கள் என்றென்றும் வசித்திருப்பார்கள். பணி செய்கின்றவர்களுக்காக எத்தகைய ஓர் அருள்பாலிக்கப்பட்ட வெகுமதி! கடந்த காலங்களில் உங்களுக்காக முன்னுதாரணங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பூமியில் சுற்றித் திரிந்து மேலும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு நேர்ந்த விளைவுகளை கவனித்து பார்ப்பீர்களாக. இது மக்களுக்காக ஒரு பிரகடனமாகவும் மேலும் நன்னறியாளர்களுக்காக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் ஞான உபதேசமாகவும் இருக்கின்றது. நீங்கள் தடுமாற வேண்டாம், அன்றி துக்கப்படவும் வேண்டாம். ஏனெனில் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்களே இறுதி வெற்றியாளர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் கஷ்டத்தை அனுபவித்தால் எதிரியும் அதே கஷ்டத்தை அனுபவிக்கின்றார். மக்களுக்கிடையில் வெற்றி மற்றும் தோல்வியின் நாட்களை நாம் மாறி மாறி வரச் செய்கின்றோம். கடவுள் இவ்விதமாக உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களை வேறுபடுத்தி காட்டுகின்றார். மேலும் உங்களில் சிலருக்கு வீர மரணத்தை கொண்டு அருள்பாலிக்கின்றார். கடவுள் அநீதியை வெறுக்கின்றார். கடவுள் இவ்விதமாக எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களை உறுதிப்படுத்துகின்றார். மேலும் நம்ப மறுக்கின்றவர்களை இழிவுபடுத்துகின்றார். கடவுள் உங்களுக்கிடையில் எவர்கள் பாடுபடுகின்றார்களோ அவர்களை வேறுபடுத்தி காட்டாமலும் மேலும் எவர்கள் உறுதிப்பாட்டுடன் இருக்கின்றார்களோ அவர்களை வேறுபடுத்தி காட்டாமலும் நீங்கள் சுவனத்தில் நுழைவதை எதிர்பார்க்கின்றீர்களா? நீங்கள் மரணத்தை எதிர்கொள்வதற்கு முன்னர் அதற்காக மிகவும் விருப்பம் கொண்டவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுடைய கண்களுக்கு நேரெதிரில் அதை நீங்கள் எதிர்கொண்டிருக்கின்றீர்கள். முகம்மது அவருக்கு முன்னர் இருந்த தூதர்களைப் போன்ற ஒரு தூதராக இருந்தார் என்பதை காட்டிலும் அதிகமாக எதுவும் இல்லை. அவர் மரணித்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ உங்களுடைய குதிகால்களின் மீது நீங்கள் புறங்காட்டி திரும்பி விடுவீர்களா? தன்னுடைய குதிகால்களின் மீது புறங்காட்டி திரும்பி விடுகின்ற எவர் ஒருவரும் சிறிதளவும் கடவுளுக்கு தீங்கிழைப்பதில்லை. எவர்கள் நன்றி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடவுள் வெகுமதி அளிக்கின்றார். முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் கடவுளுடைய அனுமதியுடனே அன்றி எவர் ஒருவரும் மரணிப்பதில்லை. எவர் ஒருவர் இந்த உலகத்தின் ஆடம்பரங்களை தேடுகின்றாரோ அவருக்கு நாம் அதிலிருந்து வழங்குகின்றோம். மேலும் எவர் ஒருவர் மறு உலகின் வெகுமதிகளை தேடுகின்றாரோ அவருக்கு நாம் அதிலிருந்து அருள்பாலிக்கின்றோம். எவர்கள் நன்றி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் வெகுமதி அளிக்கின்றோம். வேதம் வழங்கப்பட்டவர் அநேகருக்கு கடவுளின் நிமித்தம் அவருடன் சேர்ந்து சண்டையிட நெருக்கடியிலும் கூட எப்பொழுதும் தடுமாறாத தெய்வ பக்தி உடைய மக்கள் இருந்தார்கள். அன்றி அவர்கள் தயக்கம் கொள்ளவும் அல்லது ஊக்கம் குறைந்தவர்களாக ஆகிவிடவும் இல்லை. உறுதிப்பாடு உடையவர்களை கடவுள் நேசிக்கின்றார். அவர்களுடைய ஒரே கூற்றாக எங்களுடைய இரட்சகரே எங்களை எங்களுடைய பாவங்களை மேலும் எங்களுடைய வரம் மீறல்களை மன்னிப்பீராக, எங்களுடைய ஆதாரத்தை பலப்படுத்துவீராக, மேலும் நம்ப மறுக்கின்றவர்கள் மீது எங்களுக்கு வெற்றியை வழங்குவீராக என்பதாகவே இருந்தது. அதன் விளைவாக கடவுள் அவர்களுக்கு இவ்வுலகின் வெகுமதிகளையும் மேலும் மறு உலகின் மேலான வெகுமதிகளையும் வழங்கினார். நன்மை செய்கின்றவர்களை கடவுள் நேசிக்கின்றார். நம்பிக்கை கொண்டோரே, எவர்கள் நம்ப மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் அவர்கள் உங்களுடைய குதிகால்களின் மீது உங்களை பின்னோக்கி திருப்பி விடுவார்கள். பின்னர் நீங்கள் நஷ்டவாளிகளாக முடிவடைவீர்கள். கடவுள் மட்டுமே உங்களுடைய இரட்சகர் மற்றும் எஜமானராக இருக்கின்றார். மேலும் அவரே மிகச்சிறந்த ஆதரவாளராக இருக்கின்றார். எவர்கள் நம்ப மறுத்தார்களோ அவர்கள் கடவுளுடன் சக்தியற்ற இணை தெய்வங்களை அமைத்து கொண்டதால் அவர்களுடைய இதயங்களில் நாம் திகிலை எறிவோம். அவருடைய விதி நரகமாக இருக்கின்றது. வரம்பு மீறுபவர்களுக்காக என்ன ஒரு துன்பகரமான வசிப்பிடம்! கடவுள் உங்களுக்கு அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டார். மேலும் அவருடைய அனுமதியால் நீங்கள் அவர்களை தோற்கடித்தீர்கள். ஆனால் பின்னர் நீங்கள் தடுமாறினீர்கள். உங்களுக்கிடையில் தர்கித்துக் கொண்டீர்கள். மேலும்
நீங்கள் மிகவும் விரும்பிக் கொண்டிருந்ததை, வெற்றியை அவர் உங்களுக்கு காட்டிவிட்ட பின்னரும் கீழ்ப்படிய மறுத்தீர்கள். ஆனால் பின்னர் உங்களில் சிலர் இந்த உலகத்தின் போரில் கைப்பற்றப்பட்ட பொருட்களால் கவனம் திருப்பப்பட்டவர்களாக ஆகிவிட்டீர்கள். அதே சமயம் மற்றவர்கள் மறு உலகம் குறித்து சரியான கவனத்துடன் இருந்தீர்கள். அவர் பின்னர் உங்களை சோதிப்பதற்காக அவர்களிடமிருந்து உங்களை திசை திருப்பினார். அவர் உங்களை பிழை பொறுத்து கொண்டார். கடவுள் தன்னுடைய அருளை கொண்டு நம்பிக்கை கொண்டவர்களை பொழிகின்றார். உங்களுக்கு பின்னால் இருந்து தூதர் உங்களை அழைத்து கொண்டிருந்த பொழுதும் எவரொருவரையும் கவனிக்காது நீங்கள் போரில் கைப்பற்றப்பட்ட பொருட்களை பின்தொடர்ந்து விரைந்தோடியதை நினைவு கூறுவீர்களாக. அதன் விளைவாக நீங்கள் தவறவிட்டிருந்த எந்த ஒன்றிற்காகவும் நீங்கள் துக்கப்படவோ அல்லது நீங்கள் அனுபவித்திருந்த கஷ்டத்திற்காக மிகுந்த வேதனையை அடையவோ கூடாது என்பதற்காக ஒரு துன்பத்திற்காக மற்றொன்றை அவர் மாற்றி அமைத்தார். நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் பற்றி கடவுள் முற்றிலும் நன்கறிந்தவராக இருக்கின்றார். அந்த பின்னடைவிற்கு பின்னர் உங்களில் சிலரை சாந்தப்படுத்திய அமைதியான நித்திரையை உங்கள் மீது அவர் இறக்கி அனுப்பினார். உங்களுக்கிடையில் மற்றவர்கள் சுயநலத்துடன் தங்களை பற்றிய அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கடவுளை பற்றி சரியில்லாததாக இருந்த எண்ணங்களை அவர்கள் அறியாமை நாட்களின் பொழுது கொண்டிருந்த அதே எண்ணங்களை கொண்டிருந்தார்கள். இதன் விளைவாக அவர்கள் நம்மிடம் ஏதேனும் இருக்கின்றதா என்று கூறினார்கள். அனைத்தும் கடவுளிடமே இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். அவர்கள் உங்களிடம் வெளிப்படுத்தாததை அவர்கள் தங்களுக்குள்ளேயே மறைத்து கொண்டார்கள். அவர்கள் அது நம்மிடம் இருந்திருந்தால் இந்த யுத்தத்தில் நம்மில் எவரும் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள். நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலேயே தங்கியிருந்திருந்தாலும் கொல்லப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய மரண படுக்கைகளுக்கு தவழ்ந்தேனும் வந்திருப்பார்கள் என்று கூறுகிறார்கள். உங்களுடைய உண்மையான திட நம்பிக்கைகளை வெளிக்கொண்டு வருவதற்கும் மேலும் உங்களுடைய இதயங்களில் என்ன இருக்கின்றது என்பதை சோதிப்பதற்கும் கடவுள் இவ்விதமாக உங்களை சோதனைக்கு உட்படுத்துகின்றார். கடவுள் ஆழ்மனதின் எண்ணங்களையும் பற்றி முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். நிச்சயமாக 2 படைகள் மோதிக்கொண்ட அந்த நாளில் உங்களுக்கிடையில் எவர்கள் புறங்காட்டி திரும்பிவிட்டார்களோ அவர்கள் சாத்தானால் ஏமாற்றப்பட்டவர்களாகி இருந்தார்கள். இது அவர்கள் செய்திருந்த தீய செயல்களில் சிலவற்றை பிரதிபலிக்கின்றது. கடவுள் அவர்களை மன்னித்து விட்டார். கடவுள் மன்னிப்பவராகவும் அருளிரக்கமுடையவராகவும் இருக்கின்றார். நம்பிக்கை கொண்டோரே, எவர்கள் நம்ப மறுத்து மேலும் தங்களுடைய உறவினர்களில் போருக்காக பயணித்தவர்கள் அல்லது தயாரானவர்களை குறித்து அவர்கள் எங்களுடன் தங்கியிருந்திருந்தால் அவர்கள் மரணித்திருக்கவோ அல்லது கொல்லப்பட்டிருக்கவோ மாட்டார்கள் என்று கூறினார்களோ அவர்களை போன்று இருக்காதீர்கள். கடவுள் அவருடைய இதயங்களில் இதை துக்கத்தின் ஒரு ஆதாரமாக ஆக்குகின்றார். கடவுள் வாழ்வு மற்றும் மரணத்தை கட்டுப்படுத்துகின்றார். கடவுள் நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் பார்ப்பவராக இருக்கின்றார். கடவுளின் நிமித்தம் நீங்கள் கொல்லப்பட்டாலோ அல்லது மரணித்தாலோ கடவுளிடமிருந்து மன்னிப்பு மற்றும் கருணையானது அவர்கள் சேகரிக்கின்ற எந்த ஒன்றை காட்டிலும் மிகவும் மேலானவைகளாக இருக்கின்றன. நீங்கள் மரணித்தாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ கடவுளுக்கு முன்னால் நீங்கள் வரவழைக்கப்படுவீர்கள். அவர்களின் மீது இரக்கமுள்ளவராக நீர் மாறியது கடவுளிடமிருந்து வந்த கருணையாக இருந்தது. நீர் கடினமானவராகவும் மேலும் குறுகிய மனப்பான்மை உடையவராகவும் இருந்திருந்தால் அவர்கள் உம்மை கைவிட்டிருப்பார்கள். ஆகையால் நீர் அவர்களை பிழை பொறுக்கவும் மேலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கவும் வேண்டும். மேலும் அவர்களை கலந்து ஆலோசிப்பீராக. நீர் ஒரு முடிவெடுத்தால் உம்முடைய திட்டத்தை செயல்படுத்துவீராக. மேலும் கடவுளின் மீது பொறுப்பேற்படுத்துவீராக. எவர்கள் தன் மீது பொறுப்பேற்படுத்துகின்றார்களோ அவர்களை கடவுள் நேசிக்கின்றார். கடவுள் உங்களுக்கு ஆதரவளித்தால் எவராலும் உங்களை தோற்கடிக்க இயலாது. மேலும் அவர் உங்களை கைவிட்டு விட்டால் எவரால் உங்களுக்கு ஆதரவளிக்க இயலும். நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுளின் மீதே பொறுப்பேற்படுத்த வேண்டும். வேதம் வழங்கப்பட்டவராக இருந்தாலும் கூட போரில் கைப்பற்றப்பட்ட பொருட்களில் அவருக்குரியதை காட்டிலும் அதிகமாக எடுத்துக்கொள்ள இயலாது. தன்னுடைய நியாயமான பங்கை காட்டிலும் அதிகமாக எடுத்துக்கொள்கின்ற எவர் ஒருவரும் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாள் அன்று அதற்காக கணக்கு கொடுத்தாக வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அது சம்பாதித்தது எதுவாயினும் அதற்காக சிறிதளவும் அநீதமின்றி கூலி கொடுக்கப்படும். கடவுளுடைய பொருத்தத்தை தேடுகின்ற ஒருவரும் கடவுளிடமிருந்து கடும் கோபத்திற்குள்ளாகி
மேலும் மிகவும் துன்பகரமான வசிப்பிடமாகிய நரகம் அவனுடைய விதியாக இருக்கின்ற ஒருவனும் ஒரே மாதிரியானவர்களா? அவர்கள் நிச்சயமாக கடவுளிடம் வெவ்வேறு அந்தஸ்துகளை அனுபவிக்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற அனைத்தையும் கடவுள் பார்ப்பவராக இருக்கின்றார். தன்னுடைய வெளிப்பாடுகளை அவர்களுக்கு எடுத்துரைப்பதற்கும் மேலும் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கும் மேலும் வேதம் மற்றும் ஞானத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அவர்களுக்கிடையிலிருந்து ஒரு தூதரை அவர்களுக்கு மத்தியில் எழுப்பியதன் மூலம் நம்பிக்கை கொண்டவர்களை கடவுள் அருள்பாலித்திருக்கின்றார். இதற்கு முன்னர் அவர்கள் முற்றிலும் தவறான வழியில் சென்று விட்டவர்களாக இருந்தார்கள். நீங்கள் உங்களுடைய எதிரியின் மீது 2 மடங்கிற்கும் அதிகமான துன்பத்தை சுமத்திய போதிலும் கூட இப்பொழுது நீங்கள் ஒரு பின்னடைவை அனுபவித்து விட்டதால் நீங்கள் நமக்கு ஏன் இது நிகழ்ந்தது என்று கூறினீர்கள். இது உங்களுடைய சொந்த செயல்களின் ஒரு பின்விளைவாக இருக்கின்றது என்று கூறுகிறாக. கடவுள் சர்வசக்தி உடையவராக இருக்கின்றார். 2 படைகள் மோதிக்கொண்ட அந்த நாளில் உங்களை துன்புறுத்தியது கடவுளுடைய நாட்டத்திற்கு இணங்கவும் மேலும் நம்பிக்கை கொண்டவர்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காகவுமே. மேலும் கடவுளை நிமித்தம் சண்டையிட வாருங்கள் அல்லது பங்களிப்பு தாருங்கள் என்று எவர்களிடம் கூறப்பட்டதோ அந்த நயவஞ்சகர்களை வெளிப்படுத்துவதற்காகவுமே. அவர்கள் சண்டையிடுவது எப்படி என்பதை நாங்கள் அறிந்திருந்தால் நாங்களும் உங்களுடன் இணைந்து இருந்திருப்போம் என்று கூறினார்கள். அப்பொழுது அவர்கள் நம்பிக்கைக்கு இருந்ததை காட்டிலும் நம்ப மறுத்தலுக்கே அவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள். அவருடைய இதயங்களில் இல்லாததை அவருடைய வாய்களால் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் மறைக்கின்றதை கடவுள் அறிகின்றார். பின்னால் தங்கியவர்களாக அவர்கள் தங்களுடைய உறவினர்களை பற்றி அவர்கள் எங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் கூறினார்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் பின்னர் உங்களுடைய சொந்த மரணத்தை தடுத்துக் கொள்வீர்களாக என்று கூறுவீராக. எவர்கள் கடவுளின் நிமித்தம் கொல்லப்பட்டார்களோ அவர்களை இறந்துவிட்டவர்கள் என்று எண்ணாதீர்கள். தங்களுடைய இரட்சகரிடம் அவருடைய வாழ்வாதாரங்களை அனுபவித்தவர்களாக அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள். கடவுளுடைய அருளில் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள். மேலும் அவர்களுடன் மரணிக்காத தங்களுடைய தோழர்களுக்காக அவர்கள் அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்ற நற்செய்தி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் கடவுளுடைய அருட்கொடைகள் மற்றும் அருள் மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வெகுமதியளிக்க கடவுள் ஒருபோதும் தவறுவதில்லை என்ற நற்செய்தியையும் வைத்திருக்கின்றார்கள். அடிக்கடி துன்புறுத்தல்களை அவர்கள் அனுபவிக்கின்ற போதிலும் எவர்கள் கடவுள் மற்றும் தூதருக்கு பதிலளித்து மேலும் தங்களுடைய நல்ல செயல்களை பராமரித்து மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றார்களோ அவர்களுக்காக ஒரு மகத்தான வெகுமதி. உங்களுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள், நீங்கள் அவர்களை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று மக்கள் அவர்களிடம் கூறுகின்ற பொழுது இது அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்த மட்டுமே செய்கின்றது. மேலும் அவர்கள் கடவுள் எங்களுக்கு போதுமானவர், அவரே மிகச்சிறந்த பாதுகாவலராக இருக்கின்றார் என்று கூறுகின்றார்கள். அவர்கள் கடவுளுடைய அருட்கொடைகள் மற்றும் அருளுக்கு தகுதி அடைந்து விட்டார்கள். எந்த தீங்கும் அவர்களை எப்பொழுதும் தீண்டுவதில்லை, ஏனெனில் அவர்கள் கடவுளுடைய அங்கீகாரத்தை அடைந்து விட்டார்கள். கடவுள் எல்லையற்ற அருளை கொண்டிருக்கின்றார். தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளவர்களுக்குள் பயத்தை சிறிது சிறிதாக புகுத்துவது சாத்தானுடைய வழிமுறையாக இருக்கின்றது. நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், மேலும் அதற்கு பதிலாக எனக்கே அஞ்சுவீர்களாக. எவர்கள் நம்ப மறுப்பதற்கு விரைந்து செல்கின்றார்களோ அவர்களால் துக்கமடையாதிருப்பீராக. அவர்கள் ஒருபோதும் கடவுளுக்கு சிறிதளவும் தீங்கிழைப்பதில்லை, மாறாக மறு உலகில் அவர்களுக்கு எந்த பங்கும் இருக்கக்கூடாது என்று கடவுள் நாடிவிட்டார். அவர்கள் ஒரு பயங்கரமான தண்டனையை அடைந்து விட்டார்கள். எவர்கள் நம்பிக்கைக்கு பதிலாக நம்ப மறுத்தலை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்கள் சிறிதளவும் கடவுளுக்கு தீங்கிழைப்பதில்லை. அவர்கள் வழி நிறைந்த ஒரு தண்டனையை அடைந்து விட்டார்கள். நம்ப மறுக்கின்றவர்கள் நாம் அவர்களை அவர்களுடைய சொந்த நன்மைக்காக தொடர்ந்து வழிநடத்துகின்றோம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவருடைய பாவத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு மட்டுமே நாம் அவர்களை தொடர்ந்து வழிநடத்துகின்றோம். அவர்கள் ஓர் இழிவுபடுத்துகின்ற தண்டனையை அடைந்து விட்டார்கள். நல்லவர்களிலிருந்து கெட்டவர்களை வேறுபடுத்தி காட்டாமல் நீங்கள் இருக்கின்றவாறே நம்பிக்கை கொண்டவர்களே கடவுள் விட்டுவிடுவதில்லை. அன்றி எதிர்காலத்தை பற்றி கடவுள் உங்களுக்கு தெரிவிப்பதும் இல்லை.
ஆனால் தன்னுடைய தூதர்களுக்கிடையிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கின்ற எவர் ஒருவருக்கும் அத்தகைய அறிவை கடவுள் வழங்குகின்றார். ஆகையால் நீங்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதர்களின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நீங்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்தினால் நீங்கள் ஒரு மகத்தான வெகுமதியை பெறுகின்றீர்கள். எவர்கள் கடவுளுடைய வாழ்வாதாரங்களை கொடுக்க மறுத்தும் மேலும் சேகரித்தும் வைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் அது அவர்களுக்கு நல்லதாக இருக்கின்றது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அது அவர்களுக்கு கெட்டதாக இருக்கின்றது. ஏனெனில் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாளன்று அவர்கள் தங்களுடைய சேமிப்புகளை தங்களுடைய கழுத்துக்களை சுற்றிலும் சுமப்பார்கள். கடவுள்தான் வானங்கள் மற்றும் பூமியின் இறுதி வாரிசுதாரராக இருக்கின்றார். நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் பற்றி கடவுள் முற்றிலும் நன்கறிந்தவராக இருக்கின்றார். எவர்கள் கடவுள் ஏழையாக இருக்கின்றார், அதே சமயம் நாங்கள் செல்வந்தர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்களோ அவருடைய கூற்றுக்களை கடவுள் செவியேற்றிருக்கின்றார். வேதம் வழங்கப்பட்டவர்களை அவர்கள் அநியாயமாக கொலை செய்ததை நாம் பதிவு செய்தது போலவே அவர்கள் கூறிய அனைத்தையும் நாம் பதிவு செய்வோம். மேலும் நாம் கூறுவோம், நரகத்தின் தண்டனை அனுபவியுங்கள். இது உங்களுடைய சொந்த செயல்களின் விளைவாக இருக்கின்றது. கடவுள் மனிதர்களுக்கு ஒருபோதும் அநீதி இழைப்பதில்லை. அவர்கள்தான் நெருப்பால் உண்ணப்படுகின்ற ஒரு பலியை அவர் உருவாக்கினாலே அன்றி எந்த தூதன் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடாது என்று எங்களிடம் கடவுள் ஓர் உடன்படிக்கை செய்திருக்கின்றார் என்று கூறியவர்கள். எனக்கு முன்னர் தூதர்கள் நீங்கள் இப்பொழுது கேட்டது உட்பட தெளிவான சான்றுகளுடன் உங்களிடம் வந்திருக்கின்றார்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அப்பொழுது ஏன் அவர்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று கூறுவீராக. அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உமக்கு முன்னரும் தூதர்கள் சான்றுகள் சங்கீதம் மற்றும் ஞானம் உபதேசிக்கின்ற வேதத்தை கொண்டு வந்த போதிலும் கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நபரும் மரணத்தை சுவைக்கின்றார். பின்னர் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாளன்று உங்களுடைய வெகுமதியை நீங்கள் பெறுகின்றீர்கள். வெளிப்படையாக நரகத்தை விட்டு தப்பித்து மேலும் சுவனத்தை அடைகின்ற எவர் ஒருவரும் ஒரு மகத்தான மாபெரும் வெற்றியை அடைந்து விட்டார். இந்த உலக வாழ்வு ஒரு மாயை என்பதை காட்டிலும் அதிகமாக எதுவும் இல்லை. உங்களுடைய பணம் மற்றும் உங்களுடைய வாழ்வுகளின் மூலம் நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். மேலும் எவர்கள் வேதத்தை பெற்றார்களோ அவர்களிடமிருந்தும் மேலும் இணை தெய்வ வழிபாடு செய்கின்றவரிடமிருந்தும் ஏராளமான நிந்தனையை நீங்கள் செவியுறுவீர்கள். நீங்கள் உறுதியாய் விடாமுயற்சியுடன் இருந்து மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்தினால் இது உங்களுடைய விசுவாசத்தின் பலத்தை நிரூபிக்கும். எவர்கள் வேதத்தை பெற்றார்களோ அவரிடமிருந்து கடவுள் நீங்கள் இதை மக்களுக்கு பிரகடனம் செய்ய வேண்டும், மேலும் ஒருபோதும் இதை மறைக்கக்கூடாது என்று ஓர் உடன்படிக்கை எடுத்தார். ஆனால் அவர்கள் இதை தங்களுடைய முதுகுகளுக்கு பின்னால் புறக்கணித்து விட்டார்கள். மேலும் ஒரு மலிவான விலைக்காக இதை வியாபாரம் செய்து விட்டார்கள். என்ன ஒரு துன்பகரமான வியாபாரம்! எவர்கள் தங்களுடைய செயல்களை பற்றி பெருமைப்படுகின்றார்களோ மேலும் உண்மையிலேயே அவர்கள் செய்திருக்காத ஏதோ ஒன்றிற்காக புகழப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் தண்டனையை தவிர்த்து விட இயலும் என்று எண்ணிவிட வேண்டாம். அவர்கள் வலி நிறைந்த ஒரு தண்டனையை அடைந்து விட்டார்கள். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் கடவுளுக்கே உரியது. கடவுள் சர்வசக்தி உடையவராக இருக்கின்றார். வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பிலும் மேலும் இரவு மற்றும் பகல் மாறி மாறி வருவதிலும் எவர்கள் அறிவு திறன் உடையவர்களோ அவர்களுக்காக அத்தாட்சிகள் இருக்கின்றன. அவர்கள் கடவுளை நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் மேலும் தங்களுடைய சாய்ந்த நிலையிலும் நினைவு கூறுகின்றார்கள். மேலும் அவர்கள் வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பை குறித்து சிந்தனை செய்கின்றார்கள். எங்களுடைய இரட்சகரே, இவை அனைத்தையும் நீர் வீணிற்காக படைக்கவில்லை. நீர் துதிப்பிற்குரியவராக இருக்கின்றீர். நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவீராக. எங்களுடைய இரட்சகரே, எவர்களை நீர் நரகத்தில் புகுத்துகின்றீரோ அவர்கள் உம்மால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இத்தகைய வரம்பு மீறுகின்றவர்களுக்கு உதவியாளர்கள் கிடையாது. எங்களுடைய இரட்சகரே, அழைப்பாளர் ஒருவர் விசுவாசத்திற்கு அழைத்து மேலும் நீங்கள் உங்களுடைய இரட்சகரின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று பிரகடனம் செய்ததை நாங்கள் செவியேற்றிருக்கின்றோம். மேலும் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இரட்சகரே, எங்களுடைய வரம்பு மீறல்களை மன்னிப்பீராக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக. மேலும் நன்னறியான நம்பிக்கை கொண்டவர்களாக எங்களை மரணிக்க செய்வீராக.
எங்களுடைய இரட்சகரே, உம்முடைய தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீர் வாக்களித்த அருட்கொடைகளை கொண்டு எங்கள் மீது பொழிவீராக. மேலும் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாள் அன்று எங்களை கைவிட்டு விடாதீர். நீர் வாக்குறுதியை ஒருபோதும் முறிப்பதில்லை. அவர்களுடைய இரட்சகர் அவர்களுக்கு, உங்களுக்கிடையில் உழைக்கின்றவர் எவருக்கும் நீங்கள் செய்கின்ற எந்த உழைப்பிற்காகவும் வெகுமதி அளிப்பதற்கு நான் ஒருபோதும் தவறுவதில்லை. நீங்கள் ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு சமமானவர்களாக இருக்கின்றீர்கள். இவ்விதமாக எவர்கள் ஊரை துறந்து வெளியேறுகின்றார்களோ, மேலும் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டார்களோ, மேலும் என் நிமித்தமாக தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ, மேலும் போரிடுகின்றார்களோ மற்றும் கொல்லப்படுகின்றார்களோ, அவர்களை நிச்சயமாக நான் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து, மேலும் ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகளை கொண்ட தோட்டங்களுக்குள் அவர்களை அனுமதிப்பேன் என்று பதிலளித்தார். கடவுளிடமிருந்து வெகுமதி இத்தகையதாக இருக்கின்றது. இறுதி வெகுமதியை கடவுள் வைத்திருக்கின்றார். நம்ப மறுக்கின்றவர்களின் வெளிப்படையான வெற்றியால் ஈர்க்கப்பட்டு விடாதீர். அவர்கள் தற்காலிகமாக மட்டுமே சுகம் அனுபவிக்கின்றார்கள், பின்னர் நரகத்தை சென்றடைவார்கள். என்ன ஒரு துன்பகரமான விதி! எவர்கள் தங்களுடைய இரட்சகரை கவனத்தில் கொள்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகளை கொண்ட தோட்டங்களுக்கு தகுதி அடைந்து விட்டார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் வசித்திருப்பார்கள். கடவுளால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வசிப்பிடம் இத்தகையதாக இருக்கின்றது. நன்னெறியாளர்களுக்காக கடவுள் வைத்திருப்பது மிகவும் மேலானதாக இருக்கின்றது. நிச்சயமாக முந்தைய வேதத்தை பின்பற்றுகின்றவர்கள் சிலர் கடவுளின் மீதும், மேலும் உமக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ அதன் மீதும், மேலும் அவர்களுக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ அதன் மீதும் நம்பிக்கை கொள்ளவே செய்கின்றார்கள். அவர்கள் கடவுளிடம் பயபக்தியுடன் இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் கடவுளுடைய வெளிப்பாடுகளை ஒருபோதும் மலிவானதொரு விலைக்காக வியாபாரம் செய்து விடுவதில்லை. இவர்கள் தங்களுடைய வெகுமதியை தங்களுடைய இரட்சகரிடமிருந்து பெறுவார்கள். கணக்கிடுவதில் கடவுள் மிகவும் திறன் வாய்ந்தவராக இருக்கின்றார். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். நீங்கள் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். நீங்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். நீங்கள் கடவுளை கவனத்தில் கொள்ள வேண்டும்.